நிறைய எதிர்பார்ப்போட இருக்கு. அதுவும் ரசிகர்கள் மட்டத்தில் வந்து பெரிய விஷயத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அவரு ஒரு சிறந்த நடிகர், ஒளிப்பதிவாளர். அவருக்கு நடிப்பு வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால வந்து சதுரங்க வேட்டையிலே வந்து அவருடைய பேச்சு திறமை, அந்த டைமிங்கில் வந்து டெலிவரி பண்ணுற விதம் எல்லாமே வந்து மக்களை நல்லா கவர்ந்துச்சு. அது மூலியமா அடுத்தடுத்து வந்த படங்கள், நிறைய படங்கள் வந்து ஹிட்டாவே வந்தது. அதனால வந்து இந்த படத்தை வந்து நல்லா எதிர்பார்க்கலாம், நல்லா ஓடும். ஆனா இந்த படம் எப்படி என்டர்டைன்மெண்டா இருக்குமா இல்ல அரசியல் சார்ந்து இருக்குமா இல்ல அரசியல் சார்ந்த ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குமா? இல்ல இன்னும் படம் பார்க்கல. ஆனா வந்து எல்லா இதுமே சோசியலிசம், மீடியா, எல்லா யூடியூப் எல்லா இதுலயும் பார்க்கும்போது இது அரசியல் எல்லாமே கலந்த ஒரு கலவையாத்தே இருக்கும். அதுல முக்கியமா வந்து விஜய் அவர்களை மட்டும் குறிப்பிட்டு காட்டுற மாதிரி சில காட்சிலாம் வந்து வெளியாயிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது காட்டினது தப்பு இல்லையே. ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை வந்து இது மாதிரி எடுக்கிறாங்க, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அது மூலியமா வந்து படம் வந்து பெருசா கிட்டாதே ஆகுமே தவிர தோல்வி அடையாது. அப்ப இந்த படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் எந்த ஒரு ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தாதுல்ல? இல்ல, எதிர்பார்த்தா வரவேற்பாதே இருக்கும். ஏன்னா ஜனநாயகம் வந்து ஸ்டாப் ஆனதுனால இது அதை பேஸ் பண்ணியே வந்து அவரை என்கரேஜ் பண்ற மாதிரியே வர்றதுனால இது ஒரு நல்ல எதிர்பார்ப்போட நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். படம் நல்லா ஓடும். இப்ப படம் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. அந்த படத்துல வந்து அரசியல் தாக்கம் எப்படி இருக்கு? இது என்டர்டைன்மெண்டா இருக்குமா இல்ல அரசியல் சார்ந்தா இருக்குமா? அரசியல் சார்ந்துதான் இருக்கும் அரசியல் படம்னாவே. ஆனா வந்து இது கொஞ்சம் மிக சிறப்பா இருக்கும், மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தா இருக்கும். இப்ப அரசியல்ல வந்து எப்படி இருக்கணும், அது வந்து மக்கள் எப்படி யாருக்கு ஓட்டு போடணும், யாரை வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துள்ள படமா இருக்கு. ஓ, விஜய் சார் பண்ற அரசியலையே அப்படியே அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி வச்சு எடுத்துருக்காங்களா இல்ல ஓரளவுக்கு நடிகரும் வந்து நல்லது செய்யலாம் அப்படின்ற வகையில் இந்த படம் எடுத்துருக்காங்க? நடிகரும் ஒரு நல்லது செய்யலாம், நடிகரும் வந்து நல்லவங்க இருக்காங்க, எல்லாமே வந்து கெட்டவங்க இல்லை, மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற சொல்ற நடிகரும் செய்யற நடிகரும் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். படம் வந்து ஹிட் ஆகுமா இல்ல ரசிகர் மத்தியில் ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டு ஃபிளாப் ஆகிறதுக்கு நான் ஏதாவது ரீசன் இருக்கு? படம் வந்து ஹிட் ஆகக்கூடிய நிலைமையில் தான் இருக்கு. ஆனா வந்து மிக சிறப்பா இருக்கு இந்த படம். அதனால வந்து ஹிட் ஆகும், நம்பலாம். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. மகன் இயக்குவது என்பது நிறைய இடங்கள் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்போது நடந்திருக்கிறது. எனது அன்பு மகன் அந்த படத்தை இயக்கி வருகிறார். நிச்சயம் இதை பார்க்கிறது. அவன் ஒரு டெக்னீஷியனாக வந்த பிறகு தன்னை நடிகராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். இந்த படம் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒன்றுகிறது. ஒரு சிலர் பார்த்த பிறகு மக்களுக்கான படம் என்று அனைத்து தரப்பிலும் கொண்டாடுவார்கள். உங்களது ரசனைக்காக இந்த சோதனை வருகிறார்கள். இந்த அந்த நிகழ்வுக்காக காத்திருக்கிறோம். இந்த படத்தை கொண்டாடப்போகிற அத்தனை பேருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பில், இந்த குழுவினர் சார்பில், கண்ணமலை சார் அவருடைய சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அமெரிக்க அதிபர்கள் கேட்குமார், அமெரிக்க அதிபர்கள் கேட்குமார், அமெரிக்க அதிபர் முதல்வர்